ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான சண்டே எபிசோடில் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு பேர் எலிமினேஷன்னு சொல்லியிருப்பேன். சர்ப்ரைஸ் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா ஆனந்த் தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த சேவிங் ப்ராசஸில் நம்ம சாட்டர்டேவே பார்த்துருப்போம். யார் சேவ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாட்டர்டேல சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சீசன் 8ல யாரையுமே சாட்டர்டே சேவ் பண்ணலங்க. ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு வந்து நிறைய ரோஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க சேவிங்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் சேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்போ நீங்கள் ரோஸ்ட்டும் கொடுத்துட்டு இப்போ சேவும் பண்ணியிருக்கீங்கன்னா, இது எந்த ஆங்கிள் அப்படிங்கிற அதுவும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த கோவா கேங்குக்குள்ளே வந்து ட்ராப் ஆகிடாமல் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை ஆடணும். இண்டிவிஜுவல் கேம் ஆடுற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க எல்லாருமே அங்கே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் சௌந்தர்யாக்கு இருக்க பேஸ் ஃபேனில் அவங்கள வந்து டாப் 3ல கொண்டு வர டீம் யோசிக்கிறாங்க போல இருக்குது. அட்லீஸ்ட் டாப் 5ல ஜாக்லின் சௌந்தர்யா கொண்டு வரவாது பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஜாக்லின்லாம் இதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்த கேம் சுத்தமாக டவுன்ஃபால் ஆயிடுச்சு ஒரு 2 வீக்ஸாக. சௌந்தர்யாவும் அந்த கோவா கேங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஜெஃப்ரியை பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கேப்டன்சிலலாம் ஒரு விஷயம் கேட்டுட்டு அது கேட்டது தப்பாக சரியான ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஆட முடியல அப்படின்ற ட்ராப்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளில போய் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தில் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் கேம் ஆட தான் வந்திருக்கீங்க. அந்த வேலையை பாருங்கள். இது உங்கள் கேமை மட்டும் இல்லாமல் மற்றவங்க கேமையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் இங்கே கேம் ஆடுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நல்லா சொல்கிறது, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், உங்கள் கேமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஆங்கிளில் அவங்கள திட்டவும் செஞ்சுட்டு அவங்கள வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுற லெவலில் அது சேவிங் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ சௌந்தர்யா ஜாக்லின் வந்து சாட்டர்டே சேவ் பண்ணியிருக்காங்க. சரி, சண்டே எபிசோடில் யாரெல்லாம் சேவ் பண்ணாங்க அப்படின்ற பார்க்கட்ட பட்சத்தில் எலிமினேஷன் இவங்க 2 பேர்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சேவிங் ப்ராசஸில் ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே என்ன சொல்கிறது, யார் எப்படி சேவ் பண்ணாங்கன்னு ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்க போனால் வந்து சண்டே எபிசோடில் ஃபஸ்ட்டு மஞ்சரியை தான் சேவ் பண்ணியிருக்காங்க. மஞ்சரியை சேவ் பண்ணதுமே என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ வந்தால் ஒரு வில்லன் இருக்கணும்ல அப்படிங்கிறாங்கல்ல, இன்னுமே நெகட்டிவ் ஷேடில் தான் மஞ்சரியை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கிளாப்ஸோட சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி 2 ரயான் ராணவ் அப்படிங்கிற 2 வைல்ட் கார்டு என்ட்ரியை சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் சீட்டில் உட்கார வச்சதாங்க ட்விஸ்ட்டு. யார் யார் ஹாட் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்து, பவித்ரா, ரஞ்சித், சாச்சனா, ஆனந்தி, சத்யா, தர்ஷிகா. இதில் மற்றவங்கெல்லாம் கூட ஒரு லுக் ஓகே. ஏன் முத்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் வந்து முத்துவோட ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே கடுப்பாகும்னு நினைக்கிறேன். சண்டே எபிசோட் பார்த்தாங்கன்னா என்ன சொல்கிறது, முத்து வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஜாக்லினும் ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்காங்க. போன வாரம் இப்போ நேற்று கூடவே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னும்போது முத்து ஏன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னும்போது அவர் கேமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க பார்க்குறாங்களோ பிபி டீமு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக 1 ஹவரில் பெருசாக வந்து எங்கேயுமே வந்து முத்து தெரியவே இல்லை. 24/7 தான் தெரியறாரு. அப்படியே தெரிஞ்சாலும் 1-2 இடத்துல பேசுகிற மாதிரி தான் இருக்குது தவிர ஸ்ட்ராங்காக அவருக்கான ஒப்பீனியன்ஸை, அதாவது வீக்கெண்டில் தெரியறாரு. இப்போ வீக்கெண்டில் கூட அவர் எழுந்து பேசினார். பட் ஆனால் எபிசோடில் 1 ஹவரில் வராரான்னு பார்த்தா சேனல் வந்து அதை ஃபில்டர் பண்ணி காட்டுறாங்களா, இல்லை முத்துவோட கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டா வீட்டில் இருக்க மற்றவங்களாம் இன்னும் அவர் அட்டாக் பண்ணுவாங்கனோ, இல்லை அவரோட கேம் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டில் சேவ் ஆகிட்டுமே, இல்லை கிளாப்ஸ் நம்மளுக்கு வருதுன்னு கொஞ்சம் டவுன் ஆகிடுவாரோ, அவரோட லெத்தர்ஜிக்காக ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சிருவாரோ அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அவர் ஹாட் சீட்டில் உட்கார வச்சு சேவ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன் முத்துவுமே வந்து நம்மளை ஏன் ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்கன்னு அவருக்குள்ள ஒரு யோசனை வரும்போது அவர் கேமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவார். இதை பற்றி மஞ்சரி கூட ஒரு இடத்துல முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்க, பெருசாக நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை முத்து அப்படின்ற மாதிரி. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். எம்எம்எஸ் கேங் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருந்தது. பட் ஆனால் அதில் எஸ் அப்படிங்கிறது சாச்சனா வெளில போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து வந்து இந்த வாரம் அடித்து ஆடுவாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த வாரம் அவர் அடித்து ஆடவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ இனிமேல் வர வீக்ஸ்லேயாவது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மற்றவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவரும் ஸ்ட்ராங்காக தெரியணுன்றது தான் வந்து இவங்க பிபி டீம் எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தெரியறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான் தெரியறாரு. நான் தீபக் டைட்டில் வினரான்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். எங்கே தீபக் முத்து ஓவர்டேக் பண்ணிடுவாரோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் முத்து நாமினேஷனில் வந்து வெளில ஓட்டிங் வாங்குறது வேற, தீபக் 2 வாரமாக நாமினேஷன்லேயே வரவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் சேனல் அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ முத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தீபக் அடித்து ஆடினா தான் முன்னுக்கு வர முடியும். மஞ்சரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க தீபக் அடிச்சு ஆட. பட் ஆனால் அவங்க நெகட்டிவ் ஷேடில் வந்திருக்காங்க. இவர் பாசிட்டிவ் ஷேடில் ஒரு ஹீரோ மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு டீமும் ஒன்று ஃபார்ம் இருக்குன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கேமை நல்லா புரிஞ்சவங்களுக்கு
பார்க்குறவங்களுக்கு 1 ஹவர் மட்டும் பார்க்காம பிளைண்டாக மட்டும் ஒரு சிலர் ஃபேன்ஸாக இல்லாமல் அந்த கேம்குள்ளே என்ன நடக்குதுன்ற புரிதலில் பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னை யாருமே எதிர்க்கக்கூடாது, தனக்கான தன்னை யாருமே நாமினேட் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தீபக் இந்த கேமை கொண்டு போகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நாமினேஷனில் வந்தால் தாங்க எலிமினேட் ஆவாங்க. நாமினேஷன்லேயே வரலன்னா எப்படி எலிமினேட் ஆவாங்க? இப்போ ஆல்ரெடி 2 வாரமாக நாமினேஷன் வரல. அவர் அந்த கேப்டன் இதில் விளையாடின அந்த என்னது படை தளபதி விளையாடினதாகட்டும், போன வாரம் கேப்டன்சி ஆகட்டும், இந்த வாரம் கேப்டன்சியே இல்லைனா கூட அவர் நாமினேஷனில் இல்லை அப்படின்னும் போது, இப்போ வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒரு சிலர் தான் தனக்கு எதிராக இருக்காங்க, தன்னை நாமினேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க கூடயே ஒரு க்ளோஸாக பழகிட்டார் அப்படின்னா, யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஈஸியாக அவருக்கான ஸ்பேஸை வந்து அவரே கிரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். சேனலும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல முத்து ஸ்ட்ராங்காக அடிச்சு ஆடணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக மேபி ஹாட் சீட்டில் உட்கார வச்சாங்களா முத்து அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை முத்து யோசிக்காமல் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஓட்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து முத்து வந்து ஓட்டிங் பண்ணி அவர் டாப்பில் கொண்டு வர்றது ஓகே தான். ஆனால் தீபக் நாமினேஷனில் வராருன்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெறும்னே முத்துவை ஜஸ்ட் லைக் தட் வின் பண்ண வச்சிட மாட்டாங்க சேனல். அவருக்கான டஃப் காம்படிட்டராக யாரையாச்சும் கொடுத்து தான் வந்து பண்ணணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் கேம் சுவாரஸ்யமாக போகும், இல்லை ஒன் சைடாக போகணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக கூட முத்து ஹாட் சீட்டில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கேம் வச்சு தான் வந்து ஒருத்தரை சேவ் பண்ணி ஆனந்தி தான் ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாச்சனா பண்ணியிருக்காங்க. சாச்சனா அதாவது ஃபர்ஸ்ட் ஆனந்தியை பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி போனவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல இருக்கு, எப்படியோ போயிடுவாங்க அப்படின்னு. அதனால அவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் அதில் ரொம்ப ஃபீல் பண்ணது நம்ம ஆல்ரெடி யோசிச்ச மாதிரி அன்ஷிதாவும் பவித்ராவும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டால் அன்ஷிதா விடவும் பவித்ரா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் மஞ்சரிக்கோ கொஞ்சம் ஆனந்தி க்ளோஸ், அதாவது மஞ்சரி சரி இது ஓகே ஒரே எவிக்ஷனோட சரியாக போயிடும். சாச்சனா அப்படி கொஞ்சம் வந்து ஓகே நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற இடத்துல டக்குன்னு டபுள் எவிக்ஷன் சொல்லி சாச்சனாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. முத்துலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் போல். அவர் வெளில காட்டல அப்படின்னாலுமே அவருக்குள்ளே ஒரு பாசம் இருந்திருக்கு சாச்சனா மேலே, தங்கச்சி அப்படிங்கிற புரிதலில். அந்த பொண்ணுமே வெளில வந்தப்பறம் என்ன சொல்லிச்சின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு நல்லா தெரியும்னா யார் யார் எப்படி கேம் ஆடுறாங்க என்ன பண்ணுறாங்க, நீ சூப்பராக ஆடுன, விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருந்திருக்கு. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஃபேர் கேம் ஆடி இருந்தா, இல்லை யார் ட்ரஸ்டையாவது அந்த வீட்டில் ஏர்ன் பண்ணியிருந்தா நாமினேஷன்லேருந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல சாச்சனாவை நாமினேட் பண்ணது ஜெஃப்ரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ளே போகுது. இப்போ இந்த பொண்ணு போன வாரம் போயிருந்தா கூட நான் ஓகே ஃபேர்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த வாரம் அந்த பொண்ணு கொஞ்சம் சட்டிலாக ஒரு கேம் ஆட ஆரம்பிச்சுது. இல்லைனா வந்து கேம்குள்ளே அந்த பொண்ணுமே ஒரு சேஞ்சை உருவாக்கிட்டு தான் இருந்தது. இதை விட ஒன்றுமே கொடுக்காத மிக்சர் கண்டென்ட்லாம் உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணோட கேமில் அது இதுக்கு மேலே அந்த பொண்ணு ஃபேராக ஆடுமா, இல்லை இந்த வாரம் சட்டிலாக அந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் இருக்குமான்னு தெரியாது. ஓகே, ஆனாலுமே சேனலுக்கு அவங்க கிட்டேருந்து இவ்வளோ தான் வாங்க முடியும், இல்லை இதுக்கு மேலே வாங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு யோசிக்கிற பட்சத்தில் டக்குன்னு வெளில எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னால் தான் சொல்லும். இதெல்லாம் சேனல் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து. இதோ 2 வாரம் வச்சு நாங்கள் ஓட்டிங்க அந்த பொண்ணுக்கு இல்லைனாலும் இந்த வாரம் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்று போகுது. சரி ஓகே, ஆனந்தியும் எடுத்துட்டாங்க. நீங்கள் 2 பேருமே ஓரளவு கண்டென்ட் கொடுக்குறவங்களா எடுத்தீங்க, கண்டென்ட்டே கொடுக்காம மிக்சர் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. அதுவுமே சேனல் ஸ்ட்ராட்டஜியாக எதுக்குள்ளே வச்சிருக்கேன், சத்யாவை எடுத்துக்கலாம், ரஞ்சித் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்ட என்ன கண்டென்ட் வருது எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பவித்ராவது சரி ஓகே, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் வந்து ஓகே தான், இது சேனல் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் சாச்சனாவோட எலிமினேஷன் எல்லாருக்குமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்மளுக்கும் தோணுது. ஸோ வந்து இப்படி தாங்க போச்சு. ஹாட் சீட்டில் முத்து உட்கார வச்சு எல்லாரையும் சேவ் பண்ணி ஆனந்தியும் சாச்சனாவும் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.